மரியாதைக்குரிய என்எஸ்கே என்ன பண்ணுறாரு, திருப்பதி சாமி ஐயா அவர்களை கொண்டு போய் தலைவிட்டு சேர்த்து விடுறாரு. அதில் நாடகம் போயிட்டே இருக்கு. அப்பொழுது மக்கள் எம்ஜிஆருடைய கால் ஒடிந்து விட்டது. திருப்பதி சாமி சார் என்ன பண்ணுறாரு, தான் அணிந்திருந்த அந்த வேட்டியை கிழித்து தலைவருக்கு கட்டு போடுறாரு. புரட்சி தலைவர் இவர் கூட எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அந்த வகையில் தன்னுடைய குடும்பத்தினர் கூட இருந்ததை விட இவர் கூட, அதாவது நம்ம தலைவர் கூட தான் அதிகமாக இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திருப்பதி சாமி சார். ரொம்ப ரொம்ப தங்கமானவர். நம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பாதுகாப்பு படைத்தளபதியாக இருந்தவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்து சண்டை, வாள் சண்டை, கத்தி சுருள் சண்டை, சிலம்ப சண்டை இதெல்லாம் அத்துப்படி. இதை பார்த்த அப்போ இருந்த மரியாதைக்குரிய என்எஸ்கே ஐயா என்ன பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்க, இது போன்ற கலைகள் எல்லாம் மிகவும் ஆர்வம் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகவே நீங்கள் அவரோடு இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும் என்று கூற, மரியாதைக்குரிய என்எஸ்கே என்ன பண்ணுறாரு, திருப்பதி சாமி ஐயா அவர்களை கொண்டு போய் தலைவிட்டு சேர்த்து விடுறாரு. அவருக்கு எல்லை இல்லாம மகிழ்ச்சி. மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, மருதநாட்டு இளவரசி இந்த படத்தில் ரெட்டை வால் சண்டை போட்டிருப்பார். பிரமாதமான காட்சி. அந்த காட்சி பார்த்தீங்கன்னா கேமராவில் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. தலைவர் துள்ளை குதி சண்டை போட்டிருப்பார். இதோடு மட்டுமா ரிக்ஷாக்காரன் இந்த படத்தில் மக்கள் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சுருள் கத்தி சண்டை போட்டிருப்பார். இதோடு மட்டுமா உழைக்கும் கரங்கள் இந்த படத்தில் மான் கொம்பு சண்டை போட்டிருப்பார். இதையெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் யார், மரியாதைக்குரிய திருப்பதி சாமி சார். தலைவருக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி. எப்போதுமே அவர் மேலே தனி மரியாதை இருக்கிறது. அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திருப்பதி சாமி ஐயாவுடைய குழந்தைகளை படிக்க வைத்தார். இதோடு மட்டுமல்லாமல் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சீர்காழியில் நாடகம் போயிட்டே இருக்கு. அப்பொழுது மக்கள் எம்ஜிஆருடைய கால் ஒடிந்து விட்டது. திருப்பதி சாமி சார் என்ன பண்ணுறாரு, தான் அணிந்திருந்த அந்த வேட்டியை கிழித்து தலைவருக்கு கட்டு போடுறாரு. தலைவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு மரியாதை ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி, அவருக்கு மேலே அளவு கடந்த பாசம். அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. 1978 சென்னை வண்ணாரப்பேட்டையில் திருப்பதி சாமி ஐயாவோட மகன் திருமணத்துக்கு தலைவர் போகிறாரு. அவங்க எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க குடும்பத்தில் அத்தனை பேர் தலைவர் படிக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காரு. அப்பொழுது அந்த மணமகன் அவர் கையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் என்று 3 எழுத்து மந்திரம் போய்த்த தங்க மோதிரம் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, நாடோடி மன்னன் படத்தோட வெற்றி விழாவில் திருப்பதி சாமி ஐயாவுக்கு தலைவர் போட்டு விட்டுருக்காரு. அதே மோதிரம் அவங்க பையன் கையில் இருக்கும்போது தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அவங்க பையன் சொல்கிறாரு, தலைவர் எல்லாருக்குமே பொன் பொருள் வாரி வழங்கினார், எங்களுக்கு படிப்பை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆகவே எங்கள் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றுகின்ற அந்த அரண், அந்த 3 எழுத்து மந்திரம் தங்க மோதிரம் அப்படின்னு சொன்னாராம். தலைவர் நெகிழ்ந்து போனாராம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு நடிகர், இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? இதோடு மட்டுமல்லாமல் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவங்க ஜோடி நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி. தலைவர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவர் கூட யார் நடித்தாலும் சரி தனக்கு இணையான கதாபாத்திரம் கொடுக்க சொல்வாராம். இதோடு மட்டுமா அம்மாவோட நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை பிரமாதமாக இருக்கும். பாடல் காட்சியாக இருந்தாலும் சரி, வசன காட்சியாக இருந்தாலும் சரி, தலைவருக்கு ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலைவருக்கு சினிமாவில் ஏற்ற ஜோடி என்றால் யார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். நிறைய பாட்டே இருக்கு. எனக்கும் உனக்கு தான் பொருத்தம் அந்த பாட்டு இருக்கு. நீயே தான் எனக்கு மனவாட்டி என்று சொல்லிக்கொண்டே போகலாம்.